வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 16 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,009.25 71 பிடிஎஸ் 0.09 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். பாரதி ஏர்டெல் 2.73 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2.15 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,366.12 விழுக்காடு ஆக உள்ளது. -0.12 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்திய பங்குகள் சரிவுடன் வாரத்தை நிறைவு செய்தன. PSE சென்செக்ஸ் 0.09 விழுக்காடு சரிந்து 78,009.25 புள்ளிகளிலும். NSE நிஃப்டி 50 0.12 விழுக்காடு சரிந்து 24,366 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் நிலவும் புவிசார் அரசியல் அபாயங்கள் முதலீட்டாளர்களின் ஆர்வத்தை குறைத்தன. ஜூலை மாதத்தில் இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் 9.78% குறைந்தது. எரிபொருள் விலைகள் குறைந்ததால் ஜூலை மாதத்தில் இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் WPI 9.78 விழுக்காடு ஆக சற்று குறைந்துள்ளது. இருப்பினும் முதன்மை பொருட்களின் பணவீக்கம் முந்தைய மாதத்தின் 7 விழுக்காடு இலிருந்து ஆண்டுக்கு ஆண்டு 8.52 விழுக்காடு ஆக அதிகரித்துள்ளது. பர்பிள் ஸ்டைல் லேப்ஸ் இந்த மாதம் 660 கோடி ரூபாய் IPO வெளியிட திட்டம். ஷாருக் கான், சச்சின் டெண்டுல்கர் மற்றும் மாதுரி தீட்சித் ஆகியோரின் முதலீடுகளை கொண்ட பர்பிள் ஸ்டைல் லேப்ஸ் 660 கோடி IPO-வை வெளியிட திட்டமிட்டுள்ளது. வரைவு ஆவணங்களின்படி இந்த IPO புதிய பங்குகள் வெளியீடு மற்றும் விற்பனைக்கான சலுகைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். ப்ரீபெய்ட் கட்டண உயர்வால் பார்த்தி ஏர்டெல் பங்குகள் 2.73 விழுக்காடு உயர்ந்தன. தொலைத்தொடர்பு நிறுவனம் 4 ப்ரீபெய்ட் திட்டங்களை திரும்பப் பெற்றதை அடுத்து பார்த்தி ஏர்டெல் பங்குகள் 1992 ரூபாய் 10 பைசா ஆக உயர்ந்து முடிவடைந்தன. ப்ரீபெய்ட் கட்டண உயர்வால் பார்த்தி ஏர்டெல் பங்குகள் 2.73 விழுக்காடு உயர்ந்தன. 299 ரூபாய் மற்றும் 579 ரூபாய் போன்ற திட்டங்களை திரும்பப் பெற்ற இந்த மாற்றம் ஒரு பயனருக்கான சராசரி வருவாயை 4 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் LPG உற்பத்தியை அதிகரிக்க இந்தியா தயார். உள்நாட்டு LPG உற்பத்தியை கணிசமாக அதிகரிக்க அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு இந்தியா உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையேயான போர் அபாயங்கள் விநியோக பாதைகளை அச்சுறுத்துவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 24,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 21 வீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்த லோதா டெவலப்பர்ஸ் திட்டம். லோதா டெவலப்பர்ஸ் நிறுவனம் தனது சமீபத்திய முதலீட்டாளர் விளக்கக்காட்சியின்படி 21 புதிய குடியிருப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த வரவிருக்கும் திட்டங்கள் மொத்தம் 24,000 கோடி ரூபாய் விற்பனை திறனை கொண்டிருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய அபாயங்களுக்கு மத்தியில் தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,437.30 ஆக உயர்ந்தது. புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக பாதுகாப்பான முதலீட்டு தேவை அதிகரித்ததால் தங்கம் விலை 1.32 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,437.30 ஆக நிறைவடைந்தது. வெள்ளியின் விலையும் 1.45 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $65.11 ஆக முடிவடைந்தது. விநியோக கவலைகளால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $82.40 ஆக உயர்ந்தது. ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையால் கச்சா எண்ணெய் விலை 1.29 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரல் $82.40 ஆக நிறைவடைந்தது. இந்த எரிசக்தி விலை உயர்வு இந்தியாவை போன்ற பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடுகளுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மால்பியோ டயக்னாஸ்டிக்ஸ் IPO திங்கள்கிழமை சந்தையில் அறிமுகமாகிறது. மால்பியோ டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் நாளை பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்பட உள்ளன. சந்தை வல்லுநர்கள் மற்றும் கிரே மார்க்கெட் பிரீமியம் GMP சமிக்ஞைகள் இந்த நிறுவனத்திற்கு சாதகமான அறிமுகத்தை காட்டுகின்றன. பலன் செலவுகள் அதிகரிப்பதால் ESIC பங்களிப்பு உபரி குறையும் என கணிப்பு. ஊழியர்களின் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் ESIC பலன் செலவினங்கள் அதன் பங்களிப்பு வளர்ச்சியை விட வேகமாக அதிகரிக்கக்கூடும் என்று கணிப்புகள் காட்டுகின்றன. இந்த போக்கு இந்த சமூக பாதுகாப்பு அமைப்பின் ஒட்டுமொத்த உபரியை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு.
HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,437 30 1.32 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் $1,36,140 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.32 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,379 60 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $65 11 1.45 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் $1,998 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.45 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $64 18 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $82 40 1.29 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.29 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $81 35 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. US டாலர் 95.43 இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. ரூபாய் பலவீனமானது. முந்தைய முடிவு $95.43 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957 50 பைசா $2,906. பெங்களூரு $944 50 பைசா $2,821. ஹைதராபாத் $994 $2,985. ஆந்திர பிரதேசம் $966 50 பைசா $2,921 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.